ஹாய் காய்ஸ், எல்லாம் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. நம்ம பார்க்க போகிறது ரெமோ பாய். போன பாட்டு எதோட முடிச்சிருப்பானா, ஜங்குக்கும் தயாங்க்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஜங்குக் சும்மா இல்லாமல் தயாங்க ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான். அதோடு தான் முடித்தோம். இப்போ அதிலிருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது தயாங் மனசில் தான் போச்சு போச்சு, இப்பயே ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நைட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரில. இந்த நைட்டு நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு புரியலையே. ஐயோ, டே 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 ஏன்டா இப்படி பண்ணுற? தள்ளி போடா. முடியாது முடியாது முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கனே. டேய் எட்ட போடா. சரி இப்போ போகிறேன், ஆனால் நைட்டு வருவேன். ஐயோ போய் தோலடா. சரி போகிறேன்ட்டு ஜங்குக் அங்கேருந்து நேராக வெளில போயிடறான். இப்போ தயாங் மனசில் போச்சு, இன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. இன்றைக்கி நைட்டு தப்பிச்சிடலாம். அப்போ நாளைக்கு ஐயோ நீ எல்லா நைட்டும் அவன் கூட தானே இருக்கணும். ஐயோயோ நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலேன்ட்டு அப்படியே மண்டே பிச்சுட்டு உக்காந்துட்ருக்கான். அப்போ கரெக்டா தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் வந்து, அப்பா என்னப்பா பண்ணுற? என்ன பண்ணுறேனா? அம்மா, இவன் என்னை வெறி கொண்டு பார்த்துட்ருக்காம்மா. இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவான்னு தெரியலம்மா. ஐயோ எனக்கு பயமாக இருக்குமா, எப்படியாச்சும் காப்பாற்றுமா. ஐயோயோயோ, ஒத்த புள்ளன்னு வளர்த்ததுக்கு என்னெல்லாம் என் புள்ள அனுபவிக்குதுங்க பாருங்களேன். ஏதாச்சும் பண்ணுங்களேன். ஏய் என்னடி பண்ணுறது? சுற்றியும் பாருடி, எத்தனை பேர் இருக்காங்க. இங்கேருந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் பயந்து போயிட்டுருக்கேன். அது இல்லாமல் வர இன்றைக்கி நைட்டு நினச்சா தான் எனக்கு இன்னும் பயமாக இருக்குடி. பிள்ளை என்ன பண்ணுவானோ தெரியல. அதை விட ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டானா என்ன ஆகும்? ஐயோ அதை நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே நடுங்குதுடி. விட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இருக்குடி. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடி. என்னங்க? ஏய் சும்மா இருடி, எனக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தாண்டி யோசிச்சுட்ருக்கேன். நீ வேற ஏன்டி? இல்லைங்க பாவங்க பையங்க. நான் மட்டும் இல்லைன்னா சொல்கிறேன், பையன்தாண்டி பாவந்தாண்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. இவன் ஒருத்தன் என் பையனை பார்க்கும்போதெல்லாம் காம பார்வையாக பார்த்துட்ருக்காண்டி. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குடி. கொஞ்ச நேரம் சும்மா இருடி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது, ஏதாச்சும் பண்ணணுங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கும் தெரியல. சும்மா இரு, கொஞ்சம் யோசிக்க விடு. யோசிச்சாலும் இங்கே ஒரு பிரோஜனம் இல்லடி. சுற்றியும் பாரு, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்கானுங்க பாடி கார்ட்ஸு. ஒருத்தனை பார்த்தே தடிமாறு மாதிரி இருக்கானுங்க. இவனுங்களை மீறி நம்ம எப்படி வெளில போக முடியும்? நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வசமாக சிக்கியிருக்கேன். பிள்ளைய காப்பாற்றுவனா இல்லை நம்மளை காப்பாற்றணும்னா தெரியல. நம்மளை விட்றி, பிள்ளைய காப்பாற்றண்டி. பாரு என் புள்ள மூஞ்ச, ஒத்த புள்ளன்னு அசாசியாக வளர்த்த அவமா தாம இருந்து பெத்த புள்ளடி. இன்னைக்கு அவன் வாழ்க்கை இப்படி சிக்கி சின்ன பின்னமாக ஆயிடுச்சுன்னு நானே व्यசனத்தில் இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி. சும்மா இருங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு இல்லாத மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ உனக்கு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லடி. இன்னைக்கு நைட்டு நினச்சி பாரு. ஐயோ என் புள்ள நிலமை. இவன் ஒருத்தன் சும்மாவே என் பிள்ளைய பார்வையாலே கொண்டுட்ருக்கான். நைட்டு என்ன நடக்குமோ எனக்கு அந்த பயம் தாண்டி. எனக்கு அதை விட கண்டுபிடிச்சிட்டானா என்ன ஆகுமோன்னு அது தாண்டி இன்னும் பயமாக இருக்குது. இதனால் என் பிள்ளைய ஏதாச்சும் பண்ணிடுவானோன்ட்டு நானே பயந்து போயிருக்கேன். நம்ம வேற சீட்டிங் பண்ணியிருக்கேன்டி. சும்மா இருங்க. நம்ம எங்கே சீட்டிங் பண்ணோம்? அவனை தான் வந்து கட்டிக்கிறேன்னா இது நம்ம மேலே தப்பு இல்லையே. நம்ம மேலே தப்பு இல்லை தான், இருந்தாலும் நம்மளை தாண்டி ரிவெஞ்ச் எடுப்பான். இது சரியான லூசு குடும்பண்டி. நீ வேற சும்மா இரு, டென்ஷன் ஆகாத. ஐயோயோ என்னங்க பண்ணுறது? இரு. தயா, அப்பா ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கியா? ஒன்றும் இல்லைப்பா. எந்த ஐடியா பண்ணாலும் இந்த ஒருத்தன் வெளில போயிருக்கானே என் புருஷன் சொல்லிங்கன்னு, அவன் கேட்க மாட்டான். நம்ம எது பண்ணாலும் அது கரெக்டாக ஆப்போசிட்டாக அவனு பண்ணிகிட்ருப்பான். பிளான் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. எது பண்ணாலும் இவன் நோ பாலாக தான் ஆக்குமா. சரி, அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது? இன்றைக்கி நைட்டு என்னன்னு தெரியலப்பா, பார்ப்போம். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கும் பயமாக தான்ப்பா இருக்குது. இவன் வேற நைட்டு பார்க்கலான்ட்டு போயிருக்கான். எனக்கு நினைக்க ஐயோ ஒன்றும் சொல்ல முடியலப்பா. எதுவும் தோணவும் மாட்டுது எனக்கு. அச்சோ, பேசாமல் ஏதாச்சும் போய் சொல்லி இங்கேருந்து கிளம்புறியா? சும்மா இருப்பா. என்ன சொன்னாலும் என் கூட அட்லீஸ்ட்
ஒரு 2, 3 பேராச்சும் பாடி கார்டு அனுப்பிவிடுவான். லூசு பையன். இவனுங்களெல்லாம் ஏமாற்றவே முடியாது. இல்லைப்பா அது அப்பா சும்மா இருப்பா, நீ வேற ஏன்ப்பா என்னை டென்ஷன் பண்ணாத. ச்சே, என்ன பண்ண போறேன்ட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு அம்மா அப்போ உள்ளே வராங்க. உள்ளே வந்து ரியாவை பார்த்துட்டு, அம்மா வாம்மா. எங்க அத்தை? எங்கேயா? இன்னைக்கு நைட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் உன்னை ரெடி பண்ணணும்ல, அதுக்கு தான். ஐயோயோயோ ஆரம்பிச்சுட்டானுங்க இவனுங்களை, என்னத்த சொல்கிறதுன்ட்டு தயாங் மனசுலே கதறிட்டு இருக்கான். தயாங் அம்மா அப்பாவும் அடி சும்மா இருங்கடி, அவள் பொண்ணு இல்லடி பையன்டி, ஏன்டி என் புள்ளைய போட்டு இப்படி மேக்கப் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஃபஸ்ட் நைட்டு மேரேஜுன்னு போட்டு சாவடிக்கிறீங்க. இருக்குது ஒத்த புள்ளன்னு பொத்தி பொத்தி அழகழகாக வளர்த்தேன். இப்படி என் புள்ள வழக்க நாசமாகணும்னு நினச்சேன். வந்திருக்கா பாரு எங்கே கண்ட அறிவு கெட்டவ. இவளுக்கும் புரிய மாட்டுது, புருஷனுக்கும் புரிய மாட்டுது. ரெண்டு முட்டா பேசுங்க. இதுக்கு பிறந்த புள்ள மட்டும் எப்படி இருக்கும், அதுவும் அதுக்கு மேலே முட்டாய் பேசுன்ட்டு ரெண்டு பேருமே மனசோட கதறிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் அம்மா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, சம்மந்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைங்க இல்லைங்க, உங்களை பற்றி பெருமையாக யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியா, சரி சரி. ரியா நீ வாம்மா, நான் உனக்கு அழகழகாக நான் மேக்கப் பண்ணி விட்றேன், உனக்காக நிறைய ஜுவல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தயங்க மனசில், ஆமாம் இப்போ அது ஒன்று தான் கேடு, இதை மாட்டிக்கின்னு நான் கூட போய் நைட்டு இருக்கணும், எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே, இதெல்லாம் நான் போடலாமா? ஐயோ கடவுளே, இந்த கொடுமையை நான் எங்கன்னு சொல்கிறேன், சொல்லத்தான் முடியுமா வெளியில்? ச்சே, என் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, என்னத்த பண்ணுவேன்ட்டு அப்படியே கதறிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கம்மா, ரியா ஏம்மா சைலண்டாக நின்றுட்டுருக்க, என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான். சரி வாம்மா. அத்தை அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம், பரவாயில்ல வா. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். ஐயோ என்ன குடும்பம்ன்ட்டு இந்த அயங் மனசுலே கதறிட்டு இருக்கான். என்னம்மா என்ன யோசிச்சுட்ருக்க? அத்தை அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரியா இங்கே பாருமா, எனக்கு புரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு, உன் நிலைமையில நானும் இருந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன், வந்து சீக்கிரம் ரெடி ஆகு. அத்தை அது வாயை மூடு ரியா, வா. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். வா. நானும் அப்படி தான் பயந்தேன், ஃபஸ்ட் டைம் பயந்தேன், அப்புறம் எனக்கே பழகிடுச்சு. ச்சீ, என்ன குடும்பம் இது, என்ன இப்படி பேசுது இந்த அம்மா? ஐயோ கடவுளே, நான் வசமாக மாட்டிக்கினேனே. அம்மாவும் லூஸ் ஆகுது, அப்பனும் அப்படிங்கிறான், நான் என்ன பண்ணுவேன் கடவுளேன்ட்டு தயாங் ஒரு பக்கம் காதறிட்டு இருக்கான். தயாங் அம்மா அப்பாவும் ச்சீ, குடும்பமே இப்படி தான் போட்டிருக்கு, சரி என்ன மானங்கெட்ட குடும்பம் இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும் பாரு, இந்த அம்மா எப்படி பேசுது பாரு, இதெல்லாம் ஒரு பொம்பளை, என்னத்த சொல்கிறதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. எல்லாரும் மூஞ்சி ஜங்குக்கம்மா பார்த்துட்டு, எல்லாம் ஏன் அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? நீங்கள் பண்ண போகிற விஷயம் அப்புறம் பேய் அறிஞ்ச மாதிரி தான் இருப்பீங்க, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உன் பையன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க போகிறான், என்ன நடக்க போத்தோ போன்ட்டு எல்லோரும் நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மதி, நீங்கள் பையனை கூப்பிட்டு போங்க. என்னது பையனா? இல்லை இல்லை பொண்ணு தான், கூப்பிட்டு போங்க. அதானே பார்த்தேன். ஐயோ என்ன பண்ண வேண்டியன்னு தெரியலையே. ஏங்க நீ ஏங்க உளறீங்க? ஏய் சும்மா அடி, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உளறிட்டுருக்கேன். ஐயோ கம்முன்னு இரு, ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம் வான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போய் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அம்மா தயாங்க கூட்டுட்டு நேராக ரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஜுவல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. தயாங் மனசில், ஐயோ கடவுளே, இதெல்லாம் போட்டுக்கணும் நான் என்னத்த பண்ண போகிறேன், இதெல்லாம் எதுக்குடி பண்ணுறேன், இதெல்லாம் நான் போடக்கூடாது, ஏன்டி இப்படின்னு டார்ச்சர் பண்ணுறீங்க, ஐயோ கடவுளே கடவுளே, இந்த கொடுமையை நான் எங்கே சொல்லி யாருக்கிட்ட சொல்லி அழுவுறதுன்ட்டு அப்படியே கதறிட்டு இருக்கான். இப்போ தயாங்க அவ்வளோ க்யூட்டாக ரெடி பண்ணி ரூமுக்கு கூட்டின்னு போய் அப்படியே உக்கார வச்சு, இங்கே பாருமா, ஜங்குக்கு போகிற வரைக்கும் நீ இப்படி தான் உக்காந்துட்ருக்கணும், சரியா? அவன் வந்ததுக்கப்புறம் தான் நீ எழுந்திருக்கணும், புரியுதா? அடி போடி பைத்தியக்காரி, என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா பார். என்னம்மா என்ன சொல்கிற? சரிங்க அத்தை. சரி இங்கே இரு, நான் கொஞ்சம் பால் இட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ரொம்ப முக்கியம் அத்தை, அதுதான். என்னம்மா? இல்லை தான் ரொம்ப முக்கியம், இருந்து வைங்க. சரிம்மா சரிம்மான்ட்டு அவங்களும் போய் அப்படியே பால் இருந்து வச்சுட்டு,
ஆ ரியா கண்ணு, என் பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. ஏன் சொல்கிறேன்னா, அவன் அப்படியே அவன் அப்பனை மாரி. அதான் சொல்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா அப்புடின்னு சொல்ல தயாங் மனசில், ஐயோ கடவுளே கடவுளே, நான் என்னத்த சொல்லுன்னே எனக்கு தெரியல. இவளை என்னாச்சும் பண்ணிடலாமன்னு கூட வருது. பெரியவங்கன்னு பார்த்தா என்ன பேச்சு பேசுது பாரு இது. என்னம்மா என்ன அமைதியாக இருக்கு? ஆ ஒன்றும் இல்லை அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. எனக்கு தெரியுமா நீ பார்த்துப்பேன்னு. ம் சரியா, நான் வரேன், பத்திரமா. சரியா? ஆ சரி அத்தை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் அம்மாவும் சரிம்மா பார்த்து பார்த்து. ஆ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்க, பார்த்துக்கிறேன் போங்க. ஆ சரிம்மான்ட்டு அவங்களும் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ தயான் அப்படியே சைலண்டாக உக்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இந்த அம்மா என்னத்த பேசுது பார்த்தியா? ச்சே, எதுவும் சொல்லி புண்ணியம் இல்லை. தயவுசெய்து அமைதியாக இரு. நீ யோசி நீ டென்ஷன் ஆகாதடா. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூம் யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த அயனுக்கு அப்படியே படபடன்னு வருது. ஐயோ வந்துட்டான் போடுறக்கே, என்ன பண்ண போகிறான் தெரியலையே ஐயோன்ட்டு பாடியெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. அப்போது ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே வருது ஜங்குக்கு தான். ஜங்குக்கு வந்து அப்படியே பெட்டில் உக்காந்துட்ருக்க தயாங்க பார்த்துட்டு வாவ் என்ன ஒரு அழகு அழகு, சச்சா நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல தயாங் மனசில் பார்த்துருக்க மாட்டேன், எப்படி பார்த்துருப்பேன், நான் தான் பொண்ணே இல்லையன்ட்டு அவன் நினச்சிட்ருக்கான். இப்போ ஜங்கு பா தேவதை தான். தேவதை கூட இவ்வளோ அழகாக இருக்காது, தேவதையே மிஞ்சிட்டா. எப்படி நீ இவ்வளோ அழகாக இருக்கண்டு அப்படியே கிட்ட போய் பார்க்க தயாங்கு தான் தெரியும். அங்கே நடுங்கிட்டு இருக்கு கை காலெலாம். அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். சே நான் பார்த்ததே இல்லடி, உன்னை பார்த்தாலே மோகம் தலைக்கு ஏறுதுடி. இவ்வளோ அழகாக இருந்தா யாரு தாண்டி பித்து பிடிச்சி சுத்தாமல் இருப்பாங்க? நானும் பித்து பிடிச்சி தாண்டி சுற்றுறேன். உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் கண்ணை மூடி படுக்க முடியலடி. கண்ணை மூடுனா நீ தாண்டி வந்து நிற்கிற என் கண்ணுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது தயாங் மனசில் போச்சு ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கு கதையாக சொல்ல போகிறா. என் கழுத்தெல்லாம் அறுக்க போகிறா, என் காதெல்லாம் வலிக்க போகுது. ஆரம்பிச்சிட்டா. இனி ரத்தம் வர வரைக்கும் பேசுவானேன்ட்டு அப்படியே மனசே நினச்சிட்ருக்கான். ஜங்குக்கு விடாம எப்படி மறுபடியும் கேட்குறேன்னு நினச்சிக்காத. எப்படி இவ்வளோ அழகாக இருக்க, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடி. உன்னை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து இன்னைய வரைக்கும் என்னால் உன் ஞாபகத்துலேருந்து கடந்து போகவே முடியலடி. ஐயோ இன்னைக்கு என் பக்கத்தில் என் ரூமில் என் பெட்டில் இருக்க நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர தயங்கு எட்ட போய் நில்லு. என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா ஹக் பண்ண போகிறேன். ஏய் நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? எனக்கு உன் மேலே லவ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தானே சொன்னேன். இப்போ என்னன்னா பாயிற? ஆமாண்டி சொன்னேன்தான், இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை பார்த்தாலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. இவ்வளோ அழகாக க்யூட்டாக இன்னசென்ட்டா இப்படி என் பக்கத்தில் இருந்தா என்னால் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீயே சொல்லு. வா எதுவாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், இப்போ வா. ஐயோ டே ஏண்டா இப்படி நான் டார்ச்சர் பண்ணுறேன்? என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே நீ பிறந்து வந்தியாடா? தள்ளி போடா லூசு பயலே, தள்ளி போ. சின்னடி மேரேஜ் ஆனால் சரியாயிடும் நினச்சேன், நீ இப்பயும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்க. வாயை மூடுறா. என்னமோ நீ நானும் சின்சியராக லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி பேசுகிற. தேவையில்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்க. தள்ளி போடா. என்னாடி அப்போ இன்னைக்கு எதுவும் கிடையாதா? இன்னைக்கு இல்லை என்றைக்குமே உனக்கு கிடையாது. கிட்ட வந்தால் உனக்கு கொன்றுவேன். நான் யாரும் தெரியல, நீ யாரை வேணா இருடா. நான் இனிமேல் நான் பயப்பட மாட்டேன்டா. தள்ளி போடா. இங்கே பாருறியா, சும்மா என்னை தள்ளி வைக்காத. நான் தள்ளியெல்லாம் போக மாட்டேன். இப்படியே தள்ளி போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் பாய வேண்டியதாக இருக்கும். எப்படி வசதி?
ஐயோ கடவுளே! என்ன பேசுறான் பாரு. டேய் 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 எல்லாம் திருந்தவே மாட்டியேடா. எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பில் தான் இருப்பியாடா. தள்ளிப்பட தள்ளிப்பட முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வேற தயாங் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே துரத்திட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக் தயாங்க பிடிச்சி இழுத்து அப்படியே லாக் பண்ணுறான். தயாங்க்கு மாட்டிக்கிட்டேன், மொத்தமாக மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு எந்த பயமும் கிடையாது. என்னை பார்த்துட்டு நீ தான் பயப்பட போகிற, தெரிஞ்சு போச்சு. நீ நாளைக்கு உனக்கு வேப்பலை அடித்து தான் மந்திரிக்கணும், நல்லா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே தயாங் ஐசியே பார்த்துட்டு இருக்கான். என்னடி என்ன யோசிச்சுட்ருக்க? இப்படி பார்த்து பார்த்து தாண்டி என்னை கரெக்ட் பண்ணிட்ட. டி உன் கண்ணில் தாண்டி சின்ன மாய வித்தை வச்சிருக்கேன்னு தெரியலடி. அதை பார்த்ததுலேருந்தே நான் நானாவே இல்லடி, பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்டி. நீ வேணும் வேணும்னு என் ஹார்ட் சொல்லிக்கிட்டே இருக்குடி. இந்த ஐஸு தாண்டி நான் இன்னும் சொக்கி போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தயாங் கிட்ட போவேன். தயாங்க மனசில் சூச்சுவா கிட்ட வரானே, இப்போ நான் என்ன பண்ணணும் தெரியலையே. ஐயோ எதுவும் தோண மாட்டுதே. ஐயோ என்ன பண்ணணும் தெரியலேன்ட்டு அப்படியே கதறிட்டு இருக்கான். ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு என்னடி என்ன யோசிச்சுட்ருக்க? என்னை பிடிக்கலையா? ஏய் ஜங்குக்குடி, என்னை எத்தனை பேர் சுற்றி வராங்க தெரியுமா? எத்தனை பேர் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? நீ என்னடி என்னை பார்த்தா அப்படியே பயப்படுற, ஓடுற, வேண்டான்னு சொல்கிற? நான் உன் கண்ணுக்கு அழகாக தெரியலையா? சொல்லுடி, தெரியலையான்ட்டு அப்படியே ரொமான்டிக்காக கேட்க தயாங் மனசில் நான் என்னத்த சொல்லுவேன், நீயே சொல்கிறா. நான் பையன்டா, நான் எப்படா உன்னை போயிட்டு அப்படி நினைக்க முடியும்? நினைக்கிறதும் தப்பு இல்லை. உனக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும்? நீ இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுடா. உண்மை தெரிஞ்சா நீ பாவண்டா. உன்னை நினச்சி தாண்டா எனக்கு பயமாக இருக்குது. உண்மை தெரிஞ்சா நீ என்ன ஆவியோ நினச்சி என்னால் நிம்மதியாக இருக்க முடியலடா. பாவண்டா நீ. எதையோ நினச்சி ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. நான் பொண்ணு இல்லை பையனு தெரிஞ்சா நீ என்ன ஆவ? எனக்கு அதுதான்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சுக்கோடா. ஏன்டா? ஏய் என்னடி யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை ஃபஸ்ட்டு விடு. ஏய் புருஷன் பிடிச்சிட்ருக்கேன் விடுன்ற, என்னடி நினச்சிட்ருக்க? விடுடா. முடியாது, விடுன்னு சொன்னேன். முடியாது ப்ளீஸ்டா விடு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். ஏய் என்னடி நிஜமாலுமே வேணுமா டைமு? நான் வெயிட் பண்ணுமா அப்போது? ப்ளீஸ் டி. முடியாது. டைம் கொடுப்பியா மாட்டியா? சரி டைம்லாம் கொடுக்குறேன். உன்னை எதுவும் பண்ணலை, அதுக்காகலாம் நான் வராமலாம் இருக்க மாட்டேன், வருவேன் சரியா? சரி இப்போ விடு. என்னடி விடணுமா? இந்த ஒன் டைம் மட்டும் பண்ணிக்கலாமே ப்ளீஸ். ஏய் நீ திருந்தவே மாட்டேன், இப்போ தானே சொன்னேன் விடுன்னு. விடா. ஏய் ஃபஸ்ட் நைட்டுடி இப்படி ஏங்க விடாதடி. இந்த ஒன் டைம் மட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி வேணா நம்ம கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிற? இப்போ நீ விட போறியா இல்லையா? ஏய் சொல்லலை ப்ளீஸ். இந்த ஒன் டைம்ன்ட்டு அப்படியே கெஞ்சிட்ருக்கான். தயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ஐயோ இவன் சொன்னால் கேட்க மாட்டான் போட்டிருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ஐடியாவும் கிடைக்க மாட்டேது, ஐடியா கிடைக்க மாட்டேது. என்ன பண்ணலாம்? ஐயோ ஜங்குக், நான் சொன்ன நீ கேட்பல்ல, சொல்லு. நீ சொன்ன நான் கேட்பேன். வேண்டாம். ஏய் என்னடி சொல்கிற? வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சரி உனக்கு வேணாண்ணா ஓகே, அதுக்காக என்னை இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு டக்குன்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சடார்னு இந்த ஆக்ஷன் தயாங் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அப்படியே ஷாக் ஆகிருப்பான். அவன் மனசில் ஐயோ என்ன பண்ணுறானே, என் லிப்ஸுன்ட்டு மனசுலேயே நினச்சிட்ருக்கான். அவனை தள்ளி ஒன்றுன்னு நினைக்கிறான், ஆனால் அவன் தள்ளி விடல. அப்படி ஸ்டன் ஆகி அப்படி நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கும் விடாமல் தயாங் லிப்ஸை அப்படி கிஸ் பண்ணுறான், லைட்டாக பைட் பண்ணுறான். தயாங்க்கு பெயின் ஆகுது.
ஜங்கு பிடிச்சி தள்ளி விட்டு, டேய் இப்போ எதுக்குடா கடிச்ச எதுக்குடா கடிச்ச? அதுவா, நீ தான் ஃபர்ஸ்ட் நைட் வேணாம் சொல்லிட்டு, அதான் உங்கள் லிப்ஸை மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி என் ஆசையெல்லாம் தீர்த்துக்கலான்னு பார்த்தேன். சீ 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 சீ, போடா பைத்தியம். ஆமாண்டி பைத்தியம்தான், உன் மேலே பித்து பிடிச்சி சுற்றுறேன், பித்து பிடிச்சி சுற்றிட்டுருக்கேன். உன்னை அடையிற வரைக்கும் இந்த பித்து தெரியாதுடி, தெரியாது. ஆரம்பிச்சிட்டான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். ஆமாண்டி ஆமாண்டி ஆமாண்டி, பைத்தியம் தாண்டி உன் மேலே தாண்டி. ஐயோ டே 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 ஜங்கு, நீ திருந்த மாட்டியா? நான் ஏண்டி திருந்தணும்? என் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறது என்ன குத்தமா? நான் படுவேன். உன்னை அணுவாக ரசிக்கணும், உன்னை அணுவாக கொஞ்சணும், உன்னை அணுவாக நான் பார்க்கணுன்னு சொல்லும்போது தயா மனசில் போச்சு. இந்த லூசு பையன் கொஞ்ச நேரம் நல்லா பேசுகிறான், கொஞ்ச நேரம் மாறிடுறான். இவன் மைண்டு ஒரே மாதிரி இருக்காது போட்டுருக்கு, திடீர்னு மாறிடுறான். இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ட்டு அப்படியே யோசிச்சே இருக்கும்போது ஜங்குக்கு சும்மா இல்லாமல் திரும்பி போய் தயாங்க பிடிச்சி எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் நெக்கை ஸ்மெல் பண்ணுறான். வா, என்ன ஸ்மெல்டா இது? என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது தயாங் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது, அப்படியே ஷை ஆகிட்டு நர்வஸ் ஆகிட்டு, அது அது சொல்லு, இது நான் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போடல, அது என்னோடய பாடி ஸ்மெல் தான். வா, உன் பாடி ஸ்மெல்லா? என்னடா இப்படி இருக்கு, ஆளே தூக்குதுன்ட்டு மறுபடியும் ஸ்மெல் பண்ணுறான். வா ஜங்குக், என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய ஸ்மெல்லை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்து தயாங் ஃபேஸை பார்க்குறான். தயாங் ஃபேஸ் அப்படியே ரெட் ஆகுது. என்னடி ஷை ஆவறியா? ஷை ஆவறியா? இல்லையே, நான் ஷை ஆகலையா? அப்புறம் ஏன் ஃபேஸ்லாம் இவ்வளோ ரெட்டாக இருக்குது சொல்லு? ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஷை ஆகலையா? அப்படி ஏண்டி ஃபேஸ் இவ்வளோ ரெட் ஆகுது? சொல்லு. உன் ஃபேஸ் இவ்வளோ ரெட் ஆகும்போது நீ இன்னும் க்யூட்டாக இருக்க. இந்த க்யூட்னஸ் என்னை இன்னும் என்னென்னமோ பண்ணுதுடி. ப்ளீஸ் டி, இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீயே சொல்லுன்னும்போது தயாங் மனசில், டேய் ஏண்டா இப்படி பேசுகிற, எனக்கே ஒரு மாதிரியாகுதுடா. டேய் ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், இவன் என்னையே கரெக்ட் பண்ணுறான் போட்டிருக்கே, நானே ஃபீல் பண்ணுற மாதிரியே பேசுகிறானே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு, ஜங்கு என்னை விடுங்களேன். விட மாட்டேன், எனக்கு விடணும்னு தோணல. ப்ளீஸ் டி, ஒன் டைம் மட்டும் பண்ணலாமா? என்ன சொல்கிற? டேய் பண்ணுறது தப்புலடா, நீ பார்த்தா என்ன ஆகுண்டா? ஐயோ உனக்கு புரிய மாட்டுது. நீ ஒன்று வேணா என் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணும்போதே நீ ஷாக் ஆகிடுவடா. பாவண்டா, பச்சை புள்ளடா நீ, உன்னை நினச்சி தாண்டா பயமாக இருக்குன்ட்டு தயாங் மனசுலே காதறிட்டுருக்கான். ஜங்கு கிட்ட வந்து தயாங் நெக்லி அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக பைட் பண்ணுறான். பைட் பண்ண இடத்துல அப்படியே மார்க் க்ரியேட் ஆகுது. அந்த மார்க் நல்லாவே தெரியுது. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு, செம்மையாக இருக்குடி, அந்த நெக்கில் உன் மார்க் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குன்னும்போது தயாங் இந்த இடத்துல ஹேண்ட்ஸை வச்சுட்டு, டே இப்போ இதுக்கிட்ட கடிச்சனா? ஆமாண்டி, யார் இல்லைன்னு சொன்னது? என் மார்க் அங்கே இருக்கணும்ல, அதான் எவ்வளோ அழகான நெக்கில் என் மார்க் இல்லைனா எப்படி? லூசு பையன், தள்ளி போடா ஃபஸ்ட்டு. முடியாதுடி, வா உனக்கு அங்கங்கே இன்னும் மார்க் தரேன். சீ, தள்ளி போடா. முடியாதுன்ட்டு இன்னும் இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அந்த பக்கம் தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் தான் அப்படியே மண்டையே பிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. ஐயோயோ, என் பிள்ளையே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே, அந்த சைக்கோ பிடிச்சவன் என் பிள்ளைய இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு தெரியலையே, என் பிள்ளைய நான் எப்படி காப்பாற்றுவேன்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலேன்ட்டு அப்படியே மண்டையை பிச்சுட்ருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போது தயாங்க அம்மா தான் வந்து, என்னங்க என் பிள்ளைங்க, ஏய் சும்மா ரெடி, நானும் உன் கூட தானே இருக்கேன், நான் மட்டும் என்னடி பண்ணிகிட்ருக்கேன், ஏதாச்சும் பண்ணலாம் தான் பார்க்குறேன், என்ன பண்ணுறதுன்னு தாண்டி தெரியல,
கொஞ்ச நேரம் அமைதியாக இரேண்டி. இல்லைங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. பையன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலங்க. பாவங்க, பாவம்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக கஷ்டப்படுத்துறானுங்கன்னே தெரியல இவனுங்க. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு மண்டையை பிச்சுட்டு உக்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் சைடு தான். ஜங்குக் இன்னும் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். தயாங்கும் இருக்க அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட்டாக வரான். அவனே மறந்து அவனும் திருப்பி பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு எட்ட வந்து, என்னடி பிடிக்கலன்னா பேக் கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும் போதான் தயாங்க்கு கான்ஷியஸ் வந்துட்டு, ஐயோ அப்படியா பண்ண? ஆமாண்டி, அப்படி தான் பண்ணேன். ஐயோ தயாங், என்ன வேலை பண்ணிட்டுருக்கடா லூசு பயலே. கம்முன்னு இருக்க மாட்டியாடா நீ? உன்னை யாரடா பேக் கிஸ் பண்ண சொன்னது லூசு? அது ஜங்கு தெரியாமல் பண்ணிட்டேன். என்னது தெரியாமல் பண்ணிட்டேன்? ஆமாம், இப்படி கிஸ் பண்ணிட்டே இருந்தால் யாராக இருந்தாலும் திருப்பி பேக் கிஸ் தான் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்குது? அதான். ஓ, அப்போது என்னை பிடிச்சி பண்ணலையா? இல்லை, அதெல்லாம் பண்ணல. தள்ளிப்படா ஃபஸ்ட்டு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் தான், இப்போ எதுவும் பண்ண கிடையாது போடான்ட்டு தயாங் கெட்ட போகிறான். ஜங்கு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஓகே கைஸ், இந்த பாட்டு இதோட முடிச்சிருக்கிறேன். சாரிடா, வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன், அதனால தான் ரெக்கார்டிங் பண்ண முடியல. ஓகேவா? ஓகே, பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.